மேடம், இங்க வாங்க. மேடம், இவதானே உங்ககிட்ட பணத்தை தர ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்டது. இந்த பொண்ணுதான் மேடம். இப்ப என்ன சொல்ற வித்யா? இவங்க போய் சொல்றாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் மேல பழி போடுதா நீங்க இவளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மேடம், நீங்க இந்த மாதிரி ஏதாவது மாத்தி சொல்லுவீங்கன்னு தான் நீங்க என்கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ப்ளே பண்ணி காட்டட்டுமா? வேண்டாம் மேடம், தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. வித்யா, நீ பண்ண பாவத்தை ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட நிரூபிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன இருந்தாலும் நீ என் புருஷனோட அக்கா பொண்ணு. உன்னை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அசிங்கப்படுத்த வேணான்னு தான் நான் அமைதியா இருக்கேன். டெஸ்ட் மூலமா இவ கர்ப்பம்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு நான் தான் சொன்னேன். ஆனா ஹாஸ்பிட்டல உன் சாய்ஸ்ல விட்டேன். நீ இந்த விஷயத்துல நேர்மையா நியாயமா நடந்து பண்ணு நான் நினைச்சேன். ஆனா நீ குறுக்கு வழியில போயாவது ரஞ்சிதாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அண்ணி, சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம்ல. பாத்தியா, நீ இவளுக்காக இவ்ளோ செஞ்சியும் கூட எல்லாரும் முன்னாடியும் நீ அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. இதுதான் ரஞ்சிதா. இவளை பார்த்தாவது இனிமே எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ. உன் நோக்கம், உன் புத்தி, நீ போற வழி எல்லாமே தப்பு. அதனாலதான் நீ பண்ண அயோக்கியத்தனம் வெளியில வந்துருச்சு. இனிமேலாவது நல்ல புத்தியோட நடந்துக்க பாரு. வா ரஞ்சிதா, போலாம். உங்க பொண்ணு செஞ்சது சரியான்னு அவங்க அம்மா கிட்டே கேட்கலாம். வா. நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? நீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கைன்னு வேற சொன்னீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றது தப்பு இல்லையே. சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். அந்த ரிப்போர்ட் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேவைன்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேம். ரஞ்சிதா, வா. நாங்க வரோம்.